بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, தௌஹீத் சம்பந்தமான பாடங்களை பார்த்து வருகின்ற நாம் கடைசியாக பார்த்த தலைப்பு சிபாரிசு சம்பந்தமாக. ஷஃபாஅ, அந்த சிபாரிசுன்றது எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, சிபாரிசுகள் சம்பந்தமான உண்மைகள் என்ன, இந்த சிபாரிசு சம்பந்தமான ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்திகள் என்ன. பொதுவாக இந்த சிபாரிசு இந்த நோக்கத்தின்பால் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய அமல்கள், வழிகேடுகள், இதை குறித்த அழகான செய்திகளை ஷைகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா நமக்கு தொகுத்து கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த பாடத்தை பார்த்து வந்த நாம் ஆரம்ப வசனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே இந்த சிபாரிசுக்கு சம்பந்தமான செய்திகள், இந்த சிபாரிசு உண்மையிலேயே அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அவன் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் வழங்கக்கூடிய மிக சிறந்த அம்சங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சிபாரிசுகளை பற்றி பேசும் பொழுது குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான். போன அமர்வுலையும் நாம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் சொல்லுவான், குல் நபிய மக்களுக்கு சொல்லுங்க, லில்லாஹி அஷ்ஷஃபாஅத்து ஜமீஆ, எல்லா விதமான சட்டங்களும் சிபாரிஸ் சம்பந்தமான, ஷஃபாஅத் சம்பந்தமான எல்லாவித உரிமைகளும் அல்லாஹ் ஒருவன் கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேற யாராலையும் சிபாரிசு அவனை மீறி பண்ணிட முடியாது. இது சம்பந்தமான இன்னொரு ஆயத்தை படிச்சிருந்தோம். ஆயத்துல் குர்சியில நமக்கு வரக்கூடிய ஒரு பங்கும் கூட அல்லாஹ் அழகா கேட்பான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇத்னிஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்விடம் சிபாரிசு பண்ணக்கூடியவங்க யார் இருப்பாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்வி மூலமாக நமக்கு பதில்களை சொல்லி முடிக்கிறான். யாருமே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் சிபாரிசு பண்ண முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சிபாரிசு பண்றதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்புகள் கொடுப்பான். இது சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்து இந்த தலைப்பை முடிப்போம். பொதுவாக இந்த சிபாரிசுகள்ன்றது நல்லா புரிஞ்சிக்கணும், முஷ்ரிக்குகளுக்கு கிடையாது. முஷ்ரிக்னா யாரு? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள். அந்த ஷிர்க் எந்த வகையை சார்ந்த ஷிர்காக இருக்கட்டும், சிலைகளுக்கு முன்னாடி நின்று வணங்குறவங்க மட்டும்தான் முஷ்ரிக்னு கிடையாது. எப்படிப்பட்ட ஷிர்கை செய்த நபரா இருக்கட்டும், அந்த நபருடைய வாழ்க்கையில் ஷிர்க் எப்படி நுழைந்தாலும் சரி, அந்த முஷ்ரிக்குக்கு அல்லாஹ் தஆலா சிபாரிசு அப்படின்ற ஒரு சிறப்பு அம்சங்களுக்கு சொந்தக்காரனாக கொடுக்க மாட்டான். என்ன அர்த்தம் கொடுக்க மாட்டான் அப்படின்னா, அவங்களால சிபாரிசு யாருக்கும் பண்ணவும் முடியாது, அண்ட் வேற யாராலையும் இவங்களுக்காக சிபாரிசு பண்ண முடியாது. சிபாரிசு ரெண்டு இருக்கும்ல, ஒன்னு யாரு பண்றது, யாருக்கு பண்றது. யாரு பண்ணுவாங்க? அல்லாஹ் தஆலா
முஷ்ரிக்களுக்கு கொடுக்க மாட்டான். அண்ட் யார் எந்த நபர்களுக்கு எல்லாம் பண்ணுவான் அதுவும் அல்லாஹ் அனுமதிக்கணும். முஷ்ரிக்களுக்காக அல்லாஹ் தஆலா யாருடைய சிபாரிசையும் அனுமதிக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல இதை பத்தி தெளிவா சொல்லி கொடுப்பா. இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு ஷிர்க் செய்த நபர்கள் அல்லாஹ்வுடைய தன்மையை பிற மக்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுக்கு நாம கொடுக்கக்கூடிய கண்ணியங்களை வேறு படைப்பினத்திற்கு கொடுத்து அழகு பார்த்த மக்கள் முஷ்ரிக்குகள். அல்லாஹ் சொன்னா இப்படிப்பட்ட இணை கற்பித்த மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு இதற்கான கூலியாக கொடுக்கிறது ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவங்க மீது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்குறான். ஹராமாக்குறான் அப்படின்னா சொர்க்கம் அவங்களுக்கு கிடைக்காது. வேற எங்க இருப்பாங்க? மஅவாஹுன்னார், நரகத்துல இருப்பாங்க. வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், இப்படிப்பட்ட அநீதம் இழைக்கக்கூடிய நபர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு அநியாயம் பண்ண மக்களுக்கு ஒரு காலமும் எந்த ஒரு உதவியாளரும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கும். அந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய எல்லா அறிவையுமே செலவு பண்ணாலும் சரி, அந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொன்ன அர்த்தத்தை முழுமையா உள்வாங்கிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பரக்கத்துகளை கொட்டி வச்சிருக்கான். இல்முகளை அல்லாஹ் அந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கான். அல்லாஹ் இங்க சொல்றான் வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், இப்படிப்பட்ட ஷிர்க் பண்ணக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் கிடையாது, எந்த ஒரு ஹெல்பர்ஸும் கிடையாது. என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எந்த முறையிலையும் உதவிகள் செஞ்சிட முடியாது. அதுல அல்லாஹ் சொல்லி கொடுப்பா, இந்த சிபாரிசுன்ற இந்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்துடாது. யாருக்கு? யாரு ஷிர்க்குடைய வாழ்க்கையை வாழ்ந்து அதே வாழ்வில் மரணிக்கிறார்களோ அவங்களுக்கு. அல்லாஹ் இதே போல சொல்லும் பொழுது சொல்லி கொடுப்பான், ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், சிபாரிசு செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க, மக்களும் இருப்பாங்க, மலக்குகளும் இருப்பாங்க, நபிமார்களும் இருப்பாங்க, முஃமின்களும் இருப்பாங்க. அல்லாஹ் யாருக்கு அனுமதி வழங்குறானோ அவங்க சிபாரிசு பண்ண போறாங்க. இந்த சிபாரிசு பண்ணக்கூடியவர்களின் சிபாரிசு இந்த முஷ்ரிக்குகளுக்கு பயனளிக்காது. மறுபடியும் புரிஞ்சிக்கணும், முஷ்ரிக்குகளுக்கு சிபாரிசுகள் பயனளிக்காது. இங்க இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். முஷ்ரிக்குகள்னா யாரு? முதல்ல சொன்ன அடிப்படையில வெறும் சிலைகளை வணங்குறவங்க மட்டும் முஷ்ரிக்குன்னு கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்ன தன்மைகள் கொடுக்கணுமோ அந்த தன்மைகள் அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கு கொடுத்தாலும் சரி, எதுக்கு கொடுத்தாலும் சரி, அவங்க தான் முஷ்ரிக்கு, ஷிர்க் செய்றவங்க. அந்த அடிப்படையில அல்லாஹ் ஒருவன் கிட்ட மட்டுமே கேட்க வேண்டிய செய்திகளை, கேட்க வேண்டிய விஷயங்களை, கேட்க வேண்டிய தேவைகளை பிற மக்கள் கிட்ட அவங்க எவ்வளவு பெரிய ஈமானிய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சரி, இறந்து போன பிறகு குல்லுஹும் மௌத்தா, எல்லோரும் மரணித்தவர்கள் தான், எல்லோருமே இறந்தவர்கள் தான். இறந்தவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு நமக்கு அடிப்படை ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கல. ஆக இந்த கபறுகள்ல போய் நின்று, கபர்ல இல்ல உள்ள அடக்கம் செய்யப்பட்ட வலிமார்கள் கிட்ட போய் எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, எனக்கு நீங்க அல்லாஹ்வோட நெருக்கத்தை எடுத்து கொடுங்க, நாளை மறுமை நிலைமை என்ன ஆகும்னு தெரியல, நீங்க காப்பாத்தி விடுங்க, இப்படி அவங்க கிட்ட போய் கேட்கறது முழுக்க முழுக்க அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கு. ஆக இந்த கபறுகள்ல போய் கேட்கறது, நீங்க எனக்கு அல்லாஹ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு? நாம் அல்லாஹ்வுடைய தன்மைகளை நாம கையில் எடுத்துக்கிட்டோம். எப்படி இவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிபாரிசு பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்துட்ட மாதிரியும், அண்ட் இவங்க யாருக்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சிபாரிசு பண்ற மாதிரியும் செய்திகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், சிபாரிசுகள் ரெண்டு தரப்புல. ஒன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடி சிபாரிசு செய்யுங்கன்னு அனுமதி கொடுக்கிறானோ அவங்க செய்வாங்க. அந்த சிபாரிசு செய்யக்கூடிய மக்கள் கூட, மலக்குகள் கூட அவங்க நினைக்கிற யாருக்கு வேணா சிபாரிசு செய்யலாம்னு கிடையாது. யாருக்கு சிபாரிசு பண்ணணும் அதுவுமே அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்து கொடுப்பான். ஆக இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்த விஷயங்கள்ல வாழ்க்கையை கொண்டு போய் இந்த கபறுகள்ல போயிருந்து நமக்கான தேவைகள் அவங்க கிட்ட போய் கேட்டு, நம்முடைய நலன், நம்முடைய கெடுதல் அவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி கொண்டு போய் சமர்ப்பித்து,
அவங்கள முன்னிலை காட்டி இருக்கிறது கண்டிப்பாக இது ஷிர்க் இல்லாம எதுவும் கிடையாது. இதனாலேயே ரொம்ப பகிரங்கமாக நாம எதிர்ப்போம். இந்த கபர் வணக்கங்கள் முழுக்க முழுக்க ஷிர்கினால் சொல்லப்பட்டது. இன்னைக்கு மக்கள் பொதுவாக சொல்லுவாங்க, நான் ஒண்ணு வணங்குறதுக்காக ஒண்ணு தர்காவுக்கு போல, பாக்குறதுக்காக போறேன். பாக்குறதுக்கு அனுமதி இருக்குதானே? இன்னைக்கு பார்க்க போவீங்க, நீங்க போறீங்க என்ற பெயர்ல வேற மக்கள் பார்ப்பாங்க, நானும் போறோம். உங்க ஈமான் இப்ப பலமானதாக இருக்கலாம், பிற்காலத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது இருந்த அந்த ஈமான் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷைத்தான் சாதாரணவன் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க முழுக்க வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பாதையில வாழ்ந்து சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கடைசி காலத்துல கேட்ட துவாக்கள் நிறைய நானே சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கடைசி காலத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னையும் சரி என் பிள்ளைகளையும் சரி சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு, ஷிர்கை விட்டு பாதுகாத்துரு. ஷிர்கை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கே தப்பிச்சிட்டோன்ற ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னா நம்மள யாருக்குமே அந்த நிம்மதிகள் வந்துடக்கூடாது. அப்படி நிம்மதி அடைகிறோம் அப்படின்னா நாம இன்னும் முழுமையான ஈமான உள்வாங்க அர்த்தம். எப்படி ஷிர்க் சார்ந்த பயம் என் வாழ்க்கையில உள்ளத்துல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் முழுமையாக ஈமான உள்வாங்கல. உண்மையாக ஈமான உள்வாங்கிய நபர்களுக்கு எப்பவுமே பயம் இருக்கும். எந்த அமல் பண்ணாலும் பயம் இருக்கும். இந்த அமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அக்செப்ட் பண்ணிப்பானா, இல்ல இந்த அமலும் என்னுடைய நாசத்திற்கு வழியா ஆயிருமா? எப்பவுமே பயம் இருக்கும் உண்மையான முஃமின்களுக்கு. அமல் பண்ண பிறகு நான் பண்ணிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா ஷைத்தான் வச்சு கண்டு விட்டான் அர்த்தம். ஷைத்தான் நம்மளை கண்டு நம்மளை வச்சு அவனுடைய முயற்சிகள் முழுமையா முடிஞ்சிருச்சு, அந்த முயற்சிகள்ல ஷைத்தான் வெற்றியும் அடைஞ்சிட்டான். ஆக இந்த ஷிர்க் சம்பந்தமாக நம்முடைய அதிகமான கவனங்கள் இருக்கணும், ரொம்ப குறிப்பாக இந்த கபர் வணக்கங்கள்ல. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க இதே விஷயங்களை சொல்லும் பொழுது சூரத்து தாஹால சொல்லி கொடுப்பான். யௌம இதின், அந்த நாள்ல என்ன அர்த்தம்? அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லுவா, லா தன்ஃபஉ அஷ்ஷஃபாஅ இல்லா மன் அதின லஹு அர்-ரஹ்மான் வ ரதிய லஹு கௌலா. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவங்க தான் சிபாரிசு பண்ண முடியும் அந்த மறுமை நாள்ல. யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவங்க பண்ணுவாங்க, யாருக்காக சிபாரிசு பண்ணுங்கன்னு அனுமதி கொடுக்கிறானோ அவங்களுக்காக தான் பண்ணுவாங்க. இப்ப நாம என்ன பண்ணலாம்? பொதுவாக அல்லாஹ் கிட்ட கேட்கலாம், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, எங்களுடைய அமல்களை அங்கீகரிச்சுக்கோ யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமைகள் எந்த அளவுக்கு கொண்டு போ, நாங்களும் பிற மக்களுக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த ஈமானை பலத்தை கொடு, அந்த அழகான வாய்ப்பை கொடு, அந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். அப்படி கேட்கலாம். அதே போல நபியுடைய சிபாரிசு எங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியா அல்லாஹ். இந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் சொல்ற சிபாரிசு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பான். அந்த நல்லவர்களின் சிபாரிசை அல்லாஹ் எங்களுக்கும் ஒரு பங்கு ஆக்கி கொடு, எங்களுக்காகவும் அவங்களுடைய சிபாரிசுகள்ல பங்கு வச்சிரு. அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நேரடியான கபர்ல அடங்கி இருக்கிற அந்த வலிமார்கிட்ட கொண்டு போய் நம் வார்த்தைகளை கொட்டுறது அது சரியான முறை கிடையாது. அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, நான் பிற மக்களுக்கு சிபாரிசு பண்ணணும். நல்லவர்களுடைய சிபாரிசுகளுக்கு சொந்த காரணம் என்ன ஆக்கு. ஆக இப்படி நேரடி அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா கொடுக்கிற ஆற்றல் கொண்டவன், நமக்கு இது எந்த பிழையும் கிடையாது. மாறாக அந்த கபர்ல அடங்கி இருக்கிற மக்கள் கிட்ட போய் நேரடியாக பேசுறது, நேரடியாக தொடர்பு கொள்றது, நேரடியாக போய் வேண்டுகோள் வைக்கிறது, நேரடியாக கொண்டு போய் நம்ம சம்பந்தமான விஷயங்கள் தெரிவிக்கிறது, இது ஒரு அழகான ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை இல்முடைய முஸ்லிமுடைய அமலாக இருக்க முடியாது. ஆக இந்த வரிசையில தான் நமக்கு இதுவும் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. வானத்துல எத்தனையோ மலக்குமார்கள் இருக்காங்க, மலக்குமார்கள் எண்ணிக்கை எண்ணில் அடங்காதது, ரொம்ப அதிகமான படைப்பு அவங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மலக்குமார்கள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுத்தான், வ கம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத் லா துக்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ இல்லா மின் பஅதி அன் யஅதன அல்லாஹு லிமன் யஷாஉ வ யர்தா. மலக்குமார்கள் எல்லோருமே இருக்கிறாங்கல்ல, எல்லா மலக்குமார்களும் சிபாரிசு பண்ணிட முடியாது. அந்த எல்லா மலக்குமார்கள்ல எந்த எந்த மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறானோ சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வானவர்கள் மட்டும் சிபாரிசு பண்ண முடியும். அந்த வானவர்களும் இஷ்டத்துக்கும் எல்லாருக்கும் பண்ண முடியாது.
அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் சக்தி எப்படி கொடுக்குறாரோ சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி அதே அனுமதி அல்லாஹ் கொடுப்பான். இந்த மக்களுக்காக நீங்க சிபாரிசு பண்ணுங்க. இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மலக்குமார்களை வணங்குற கூட்டம் இருந்தாங்க, இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்க. ஒரு சில ஊர்கள்ல வானவர்களை வணங்குற கூட்டம் இருக்கு. இந்த மலக்குமார்களை வணங்குறதுனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குக்கு சிபாரிசு பண்ணுங்கன்ற ஆற்றல் கொடுத்தாலும், அனுமதி கொடுத்தாலும், அந்த வானவர்கள் யாருக்கு பண்ண மாட்டாங்க? என்ன வணங்குறவங்க இவங்க உலகத்துல வாழும் பொழுது, புரியுதா? என்ன உலகத்துல வாழும் பொழுது வணங்குனவங்க, எனக்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை ஒதுக்குனவங்க, என்னுடைய இந்த நேரத்துக்காக தன்னுடைய ஆயுள செலவழிச்சவங்க, இவங்களுக்கு முதல்ல பண்றேன் அப்படி இந்த சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அதே போலதான் கபர் அடங்கி இருக்கிற வழிமாறுகளாவே இருக்கட்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சொல்லுக்கிணங்க இந்த வழிமாறுகளுக்கு, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு, முஃமின்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அனுமதி கொடுத்தாலும் வைங்களேன், அந்த வழிமாறுகள் சிபாரிசு யாருக்கு பண்ணுவாங்க? அவங்க கிட்ட போய் இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்களே கபர்கள்ல, எனக்கு நெருக்கத்தை வாங்கி கொடுத்துருங்க ஹஸ்ரத்ன்னு சொல்லி கபராண்ட போயிட்டு, அந்த கபராண்ட போய் நிக்கிற மக்களுக்கு எல்லாம் சிபாரிசு பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அனுமதி கொடுத்த பிறகு இவங்க சிபாரிசு பண்ணுவாங்களோ அதே போல அந்த அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், இந்த மக்களுக்காகத்தான் நீங்க சிபாரிசு பண்ணணும். இந்த மக்களுக்காக பண்ணணும்னு சொன்ன பிறகு அந்த வானவர்கள், அந்த வழிமாறுகள் அந்த மக்களுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு தோன்ற மக்களுக்கு எல்லாம் சிபாரிசு பண்ண முடியாது. இதை பத்தி முதலையும் படிச்சிருந்தோம், லாஸ்ட்ல சொல்லியிருந்தேன். நபி வெளிப்படையா சொல்லி முடிச்சாங்க, ஃபாத்திமா கிட்ட லைனா பெயர் சொல்லுவாங்க, கடைசியில முடியும் ஃபாத்திமா கிட்ட ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இந்த உலகத்துல என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க, என்னுடைய சொத்து சம்பந்தமாக நான் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் மறுமையில என்னை கண்டு நீங்க எதுவுமே எதிர்பார்க்க கூடாது, நான் உங்களுக்கு எப்படியாவது என்னுடைய மகளாச்சே அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்லது கொடுக்க முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக மறுமையில முடியாது. யார் சொல்றா? நபி சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? தான் மகளுக்கு சொல்றாங்க. ஆக இது நல்லா புரிஞ்சுக்கணும். சிபாரிசுன்றது ஒரு மிகப்பெரிய தலைப்பு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல சிறப்பு உள்ள ஒரு அம்சம் அப்படின்னா, இப்னு தய்மிய்யா அலைஹி அழகா சொல்லுவாங்க, சிபாரிசு அப்படின்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு மறுமையில கொடுக்கிற மிகப்பெரிய கண்ணியங்கள்ல ஒண்ணு. என்ன சொல்றாங்க? நாளை மறுமையில அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு சிபாரிசு செய்யுங்கன்ற பவர் கொடுக்கிறானே, இந்த ஒரு ஆற்றல், இந்த ஒரு அனுமதி, இந்த ஒரு சக்தி அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதைகள்ல ஒண்ணு மறுமை நாள்ல. இப்ப நார்மலா நம்ம இங்க இருக்கோம், இந்த ஊர் தலைவர் இருக்காரு, அந்த ஊர் தலைவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ யாருக்கு கை காட்டி ஒரு வீடு கட்டி கொடுக்குற, அப்ப நம்முடைய ஃபீலிங் அப்படி இருக்கும், என்னுடைய வார்த்தைகளுக்கு இந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு, என்னுடைய வார்த்தையை என்னுடைய ஊர் தலைவர் இந்த அளவுக்கு மதிச்சு சொல்ற அனுமதி கொடுத்திருக்காரு, நீங்க கை காட்டுங்க, நீங்க கை காட்டுறவருக்கு நான் 10 லட்சம் எடுத்து கொடுக்குறேன். அப்ப நம்ம மீது இந்த அளவுக்கு அம்சங்கள் உலகத்துல கிடைக்கும் பொழுதே மனசு பூரிச்சு போகுது அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமையுடைய மஹ்ஷர்ல எவ்வளவு பெரிய மக்கள் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும் முதலே தெரிஞ்சு வச்சிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு பெரிய கூட்டத்துல அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய அனுமதி நான் கொடுக்கிறேன்னு சொன்னா, இப்னு தய்மிய்யா சொல்லி கொடுப்பாங்க, ஒரு மனிதனுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு கண்ணியம் ஒரு அடியானுக்கு அங்க இருக்காது. எது? நீங்க சிபாரிசு பண்றது இந்த மக்களுக்கு. ஆக அல்லாஹ் கிட்ட துஆக்கள் அதிகமா கேட்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் சரி நம்ம அனைவரையும் சரி சிபாரிசு செய்யக்கூடிய இடத்துல வைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சிபாரிசுகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் நம்மளே அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இந்த இடங்கள்ல சொல்லி கொடுத்தாங்க, அந்த வானவர்களாகவே இருக்கட்டும் அவங்களுக்குமே சிபாரிசு பண்ணக்கூடிய அனுமதி கிடையாது, அல்லாஹ் கொடுக்காத வரைக்கும். இப்ப வானவர்களுக்கே இல்லை அப்படின்னா யாருக்கும் கிடையாது. எதுக்காக இங்கே வானவர்களுடைய பெயர் அல்லாஹ் மென்ஷன் பண்றான்? நானும் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ், நம்முடைய புரிதலுக்காக. அல்லாஹ்வுடைய ஒப்பிடுதல் இருக்குல்ல, அல்லாஹ் நமக்கு கம்பேர் பண்ணி கொடுக்கிறானே, இவங்களுக்கே முடியாது. நபியை முன்னோக்கி பேசுவான், மலக்குமார்களை முன்னெடுத்து பேசுவான். ஏன் பேசுவான்? அல்லாஹ்வுடைய பார்வையில மற்ற மனிதர்களை விட சிறந்தவங்க நபிமார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில மற்ற படைப்பினங்களை விட அதிக
சக்திகள் கொண்ட படைப்பினம் மலக்குமார்கள். அதுதான் உண்மையும் கூட. அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய படைப்புல அதிகமான சக்திகள் கொண்ட படைப்பின மலக்குமார்கள். மனிதர்கள்ல மிகச்சிறந்தவங்க நபிமார்கள், ரசூல்மார்கள். அல்லாஹ் சொன்னா லஇன் அஷ்ரக்த, நபியே நீங்க ஷிர்க் பண்ணாலுமே உங்க அமலும் நாசமாயிரும், நீங்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. மலக்குமார்களை பத்தி எல்லாம் சொல்றேன். இந்த மலக்குமார்களுக்குமே அனுமதி கிடையாது. அவங்களா முன் வந்து சிபாரிசு பண்றதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், பண்ணுவாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், அவங்களுக்காக பண்ணுவாங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த 2 வசனங்களை இங்க ஷைகுரிசா நோட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 2 வசனங்களை பத்தி இப்னுல் கைம் அலைஹிர்ரஹ்மத்துல்லாஹி அழகா சொல்லுவாங்க. ஒரு நல்ல அறிவு திறமை உள்ள மனிதன், நல்ல அறிவாற்றல் உள்ள மனிதன் இந்த 2 வசனங்களை மட்டும் திறந்த உள்ளத்தோடு கவனிச்சான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில ஷிர்க்ன்றது முழுமையாக வெளியேறிடும். என்ன சொன்னாங்க? இந்த 2 வசனங்களை எந்த ஒரு மனிதன் உள்ளத்தை திறந்து கவனிப்பானோ, புரிந்து கொள்வானோ, அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஷிர்க் வெளியேறி போயிடும். வாழ்க்கையில ஷிர்க் இருக்காது. அந்த 2 வசனங்கள் இங்க கொடுக்கப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஸபால சொல்லி கொடுப்பான். நபியே சொல்லுங்க, குல் உதுஉல் லதீன ஸஅம்தும் மின் தூனில்லாஹ் லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். அல்லாஹ் இது கொஞ்சம் பெரிய வசனமா இருக்கும். 2 வசனங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக, இன்னைக்கு மக்கள் நார்மலா உலகமா இருக்கட்டும் இல்ல ஆகிரத்தா இருக்கட்டும், எது தொடர்பாக இருந்தாலும் சரி, நான் ஒருத்தர்கிட்ட போய் நிக்கிறேன் என்னுடைய தேவைகளுக்காகவோ என்னுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்காகவோ, என்னுடைய தேவைகளுக்கு நீ காசு பணம் கூட உதவுங்க அப்படின்றதுக்காகவும் சரி, கஷ்டம் வந்துருச்சு இந்த கஷ்டத்தை என்ன வெளியேற்றி விடுங்க அதுக்காக தான் சரி, நல்லது கெட்டது 2 விஷயத்து எதுவா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் போய் நிக்கிறான் அப்படின்னா 4 விஷயங்கள்ல அடங்கியிருப்பான். இப்படியே புரிஞ்சுக்கலாம். யாருக்கிட்ட போய் மனிதன் கையேந்துகிறானோ, அது உலகம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்ல மறுமை ரீதியா இருக்கட்டும், யாருக்கிட்ட போய் கையேந்துறவங்க இந்த 4 கேட்டகரியில ஒருத்தவங்களா கண்டிப்பா இருக்கணும். முதல்ல என்னது? அவங்களுக்கு அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கான முழுமையான ஆற்றல் இருக்கணும். எனக்கு தெரியும், போய் நின்றா எனக்கு உதவி பண்ணுவான், இவங்கிட்ட காசு இருக்கு கொடுப்பான், போய் கேட்கிறேன் கொடுக்குறாங்க, என்னுடைய உதவிக்கு அவன் ஆற்றல் கொண்டவனா இருக்கணும். 1. 2வது, அவனுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்ல, ஆற்றல் இல்ல, ஆனா யாருக்கு ஆற்றல் இருக்குதோ அவனுடைய பார்ட்னரா இருக்கணும், அவனுடைய ஃப்ரெண்டா இருக்கு, நெருங்கியவனா இருக்கணும், சொல்றதை கேட்கிறவனா இருக்கணும். எனக்கு ஒருத்தர் தெரியாது, உதவி பண்ற மாதிரி எனக்கு உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கும் எனக்கு உதவி பண்ணக்கூடிய அவருக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க உங்க ஃப்ரெண்டான அவர்கிட்ட உங்க பார்ட்னரான அவர்கிட்ட சொல்லி எனக்கு உதவி பண்ண வைக்கிறீங்க. புரியுதா? 1, என்னுடைய நல்லது கெட்டதுக்கு அந்த மனிதருக்கு இல்ல அந்த நபருக்கு அந்த ஒரு பொருளுக்கு ஆற்றல் இருக்கணும் முழுமையாக. அப்படி ஆற்றல் இல்லையா, அந்த ஆற்றல் உடையவனுக்கு பார்ட்னராக இருக்கணும், தெரிஞ்சவனா ஃப்ரெண்டா இருக்கணும். அப்படி இல்லையா, 3வதாக அந்த ஆற்றல் உடையவனுடைய உதவியாளரா இருக்கணும், ஹெல்ப்பரா இருக்கணும். ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இதுவும் நமக்காக போய் சொல்லுவாங்க, இந்த ஹெல்ப்பை கொண்டு அவங்க எனக்கு பதில் கொடுத்துருவாங்க. இது 3வது. இது 3மே இல்லாத பட்சத்துல கடைசியாக 4வது ரெக்கமெண்ட் பண்றவங்களா இருக்கணும், எனக்காக தெரிஞ்சவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்றவங்களா இருக்கணும். இந்த 4 விஷயங்கள்ல ஒரு மனிதன் கொண்டு போய் நிக்கிற, யாருக்கிட்ட போய் நிக்கிறானோ அவங்க இந்த 4 விஷயங்கள்ல ஒண்ணுல வந்துருவாங்க. அத உலகம் சம்பந்தமா எடுத்துக்கலாம், ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கம் சம்பந்தமா பார்க்கலாம். என்னுடைய மார்க்கத்தின் தேவை, என்னுடைய மறுமையின் வெற்றிக்காக வேண்டி நான் யாருக்கிட்ட போய் நிக்கிறேனோ அவங்க இந்த 4 விஷயங்கள்ல ஒண்ணுல வந்துருவாங்க, இந்த 4ல ஒண்ணுக்குள்ள வந்துருவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு பொதுவா ஷிர்க் நடக்குது இல்ல, ஷிர்க் நடக்குதுன்னா எங்கெங்கெல்லாம் ஷிர்க் நடக்குதோ அதற்கான அடிப்படை காரணங்கள் இது 4ல ஒண்ணா இருக்கும். 1, ஷிர்க் பண்றது எந்த எண்ணத்துல? அவங்க தான் அல்லாஹ்ன்ற எண்ணத்துல. புரியுதா? நான் ஷிர்க் பண்றது எந்த எண்ணத்துல? அவங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, அல்லாஹ் அந்த சிலை தான் எனக்கு அல்லாஹ் இறைவன். 2வது, அந்த சிலை இறைவன் கிடையாது, அந்த இறைவனோடு இணைந்தவன் பார்ட்னர், அந்த இறைவனோடு இணைந்தவன் பார்ட்னர்.
அதனால நான் போய் கேட்கிறேன், அவங்க பார்ட்னர் இவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கு இருக்கு, இவங்களுக்கும் இருக்கு, 2 பேரும் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு யாராச்சும் ஒரு உதவி பண்ணிடுவாங்க. இப்படி 2வது. 3வது, அவங்களுக்கு ஆற்றலும் இல்லை அண்ட் பார்ட்னரும் கிடையாது. ஆனா என்ன, அந்த யாருக்கு சக்தி இருக்குதோ, இறைவனாக பார்க்கிறோமோ, அந்த இறைவனுடைய உதவியாளரா இருக்கிறாங்க, ஹெல்ப்பரா இருக்காங்க. ஒன்னு சொன்னா அவர் கண்டிப்பா செய்வாரு, நேசகரா இருக்காங்க. இப்ப நம்ம மார்க்கெட்ல சொல்லணும்னா வழிமாறுகள், இன்னைக்கு அப்படி மக்கள் கொண்டு போறாங்கல்ல வழிமாறுகளை. சோ இந்த மாதிரி அந்த இறைவனுடைய உதவியாளர்களாக இருக்கணும் இருப்பாங்க. அவங்க கிட்ட மக்கள் கேட்பாங்க. 4வது, ரொம்ப அதிகமாக நடைபெறுகின்ற ஷிர்க்ல 4வதாக ரெக்கமெண்டுக்காக பண்ணுவாங்க. இந்த ஷிர்க் இப்ப மட்டும் இல்ல, ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு. மக்கா வாழ்க்கையில ஷிர்க் நடந்துச்சு இந்த அம்சத்துல. எந்த விஷயத்துல? அந்த மக்கவாசிகள் நல்லா புரிஞ்சு இருந்தாங்க, இறைவன் ரப் அல்லாஹ் ஒருத்தன் தான், பெயர்கள் குணங்கள் அவனுக்கு மட்டும்தான், யாருக்கும் அது இணை கிடையாது. அந்த உலூஹியத்துல மட்டும், அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் டீல்ல விட்டாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க தனக்கான இன்னொரு சிலை நிப்பாட்டினாங்க. எதுக்காக? யுகர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை கொடுப்பாங்கன்றதுக்காக. இந்த பொதுவாக இந்த 4 விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஷிர்கின் அடிப்படையாக இருக்கும். ஒன்னு இறைவனாக கருதுவான், இல்லையா இறைவனுடைய பார்ட்னராக ஷரீக்காக பார்ப்பான், இன்னொன்னு அல்லாஹ்வுடைய இறைவனுடைய உதவியாளர் ஹெல்ப்பராக பார்ப்பான், 4வது அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசக்கூடிய நபராக பார்ப்பான். இந்த 4 விஷயத்தையும் அல்லாஹ் இந்த 2 வசனங்கள்ல போட்டு உடைப்பான். அல்லாஹ் அழகா சொல்லிக்கிட்டு முதல்ல நபியே சொல்லுங்க, குலிது உள்ளதீன ஸஅம்தும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து யாரை நீங்க வணங்குறீங்களோ அழைக்கிறீங்களோ, சிலையா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், மலக்குமார்களா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், வலிமார்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எந்த படைப்பா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், தூசியா இருக்கட்டும், அல்லாஹ்வை தவிர்த்து யார நீங்க வணங்குறீங்களோ, அல்லாஹ் சொல்றான், லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த். யார நீங்க வணங்குறீங்க அல்லாஹ்வை தவிர்த்து, அல்லாஹ் அவங்களுடைய நிலைமைகளை சொல்றான். அதுல யாருக்குமே வானங்கள்ல ஒரு தூசி அளவுக்கு கூட ஆற்றல் கிடையாது, பூமியிலையும் கிடையாது. அல்லாஹ் புரிய வைக்கிற, வானங்கள்ல ஏன் கிடையாது? வானங்கள்ல ஏன் கிடையாது அப்படின்னா, மறுமை சம்பந்தமாக எதுவுமே நடக்காது. அண்ட் அது வானங்கள்ல இருக்கிற மலக்குமார்களாவே இருக்கட்டும், அவங்களுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தனிப்படையான ஆற்றல் அல்லாஹ் எதிர்த்து பண்ணலாம் அப்படி சான்ஸே இல்ல. லைஸ கதாலிக், அது அப்படி கிடையாது. இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறகு சொல்றான், வலா ஃபில் அர்த், வானத்துல கிடையாது, உலகத்துல பண்ணுவாங்களா? உலகத்திலயும் கிடையாது. உங்களுக்கு குழந்தை வேணுமா? அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உலகம் சார்ந்த விஷயம் தான், மறுமை சார்ந்தது கிடையாது. உங்களுக்கு குழந்தை இல்லையா? 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, வருஷங்கள் கடந்து போகுது, குழந்தை இல்ல, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் யாருக்கு விரும்புறானோ ஆண் குழந்தைய கொடுக்கிறான், பெண் குழந்தைய கொடுக்கிறான், கொடுக்காமலும் இருக்கிறான், காலங்கள் கழிச்சு கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் கிட்ட போய் நிக்காம உலக செயல் தான், தர்கால போய் நிக்கிறது, இந்த கபர்ல போய் நிக்கிறது, இந்த அசத்துக்கிட்ட போய் நிக்கிறது, நீங்க எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, நஅூது பில்லாஹ். இது உலகத்திலையும் சரி, உங்களுக்கு எதுவுமே பண்ண அவங்க ஆற்றல் கிடையாது. வானங்கள்ல இன்னும் மோசம், அவங்களுக்கு எதுவுமே யோசிக்கவும் முடியாது. அல்லாஹ் சொன்னா தர்ரா, இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தர்ரத்துன்ற வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய பயன்படுத்தி இருப்பான். நமக்கு தெரிஞ்ச சூரத்து ஸில்ஸால்ல அல்லாஹ் அடுத்தடுத்து பயன்படுத்தும், மிஸ்கால தர்ரா, மிஸ்கால தர்ரா. இந்த தர்ரத்துன்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தர்ரத்துன் அப்படின்னா பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க கடுகளவு, அதுதான் நம்ம பேசப்படுகின்ற ரொம்ப சின்ன பொருளாக பார்க்கப்படுது கடுகு. ஆனா தர்ரத்துன்ற வார்த்தை அதை விட ரொம்ப ரொம்ப குறைவானது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹதீஸ் ரீதியாக பார்த்தாலும் சரி, இல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உலமாக்கள் நம்ம சொல்லி கொடுப்பாங்க. நான் முதல்லையும் சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்றேன். இப்ப வெளிச்சம் வரும் பொழுது அந்த வெளிச்சத்துல தூசி பறக்கும் தெரியுமா? அந்த வெளிச்சத்துடைய கதிர்ல மட்டுமே நமக்கு தெரியும். இவ்வளவு வெளிச்சம் போகுதுன்னா நமக்கு இங்க தெரியாது, இங்க தெரியாது, அந்த கதிர்ல மட்டும் தூசிகள் தெரியும், பறந்துகிட்டு இருக்கும். அது எங்க மேல போச்சுன்னா பார்க்க முடியாது, கீழே போச்சுன்னா பார்க்க முடியாது, அந்த ரேல இருந்தா மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே அரபிய சொல்லுவாங்க தர்ரத்துன், அதே அரபிக்கு சொல்லுவாங்க தர்ரத்துன். அல்லாஹ் சொன்னா அந்த ஒரு தூசி அளவுக்கு கூட
ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். யாருக்கு? அல்லாஹ்வை தவிர நீங்க மலக்குமார்களையே வணங்குங்க. எந்த படைப்புக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்குதோ அவ்வளவு பெரிய பலம் கொண்ட மலக்குமார்களாவே இருக்கட்டும், அல்லாஹ் சொன்ன ذرة அந்த தூசி அளவுக்கு கூட ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது, வானங்கள்லயும் சரி பூமியிலையும் சரி. அப்ப முதல்ல சொல்லிட்டான் அவங்களுக்கு எந்தவித ஆற்றல் கிடையாது. அப்ப முதல் நடைபெறுகின்ற ஷிர்கின் வகை அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆற்றல் இருக்குன்னு நம்ம மக்கள் நம்புறாங்கல்ல. இந்த சிலை கிட்ட போய் நடந்துரும், இந்த கபர் கிட்ட போய் நடந்துரும், இந்த தர்காக்கு போக நடந்துரும், அஜ்மீருக்கு போக நடந்துரும், பக்தாதுக்கு போக நடந்து இந்த மக்கள் பேசிக்கிறாங்கல்ல. இந்த யாருமே நமக்கு எதுவும் பண்ணிட முடியாது, அப்ப அவங்களுக்கு ஆற்றல் கிடையாது. முதல்ல மறுப்பு தெரிவிச்சுட்டான். அல்லாஹ் பிறகு சொல்லுவான் வமா லஹும் ஃபீஹிமா மின் ஷிர்க், அந்த பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது அவங்களுக்கு. அல்லாஹ்க்கு ஆற்றல் இருக்கு, அல்லாஹ்க்கு ஆற்றல் இருக்கு, அப்ப பார்ட்னராச்சும் இருக்காங்களா? இல்ல, பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது, எந்த ஒரு பங்கும் அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? அல்லாஹ்வை தவிர நீங்க யார வணங்குறீங்களோ, அல்லாஹ் இங்க தனியா மென்ஷன் பண்ணல, நபியா இருந்தா இப்படி, மலக்குமார்களா இருந்தா முஸ்தஸ்னா, இப்படி தனியா விதிவிலக்கு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்க யாரு அழைத்தாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, தூசி அளவுக்கும் கூட வானங்கள்லயும் பூமியிலையும் அவங்களுக்கு ஆற்றல் சக்தி கிடையாது. அதே போல அவங்களுக்கு எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது, அல்லாஹ்வுடைய சக்திகள்ல எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. وما له منهم من ظهير, பார்ட்னர்ஷிப் கிடையாது. 2 செகண்ட் முடிஞ்சிச்சு. மூணாவது உதவியாளரும் கிடையாது. وما له منهم من ظهير, ظهيرனா உதவியாளர், அந்த உதவியாளரும் கிடையாது. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. நீங்க யார வணங்குறீங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு உதவியாளரும் கிடையாது. அவங்க சொன்னா கேட்டுப்பாங்க, நீங்க சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க, அவங்க சொன்னா கேட்டுப்பாங்க. அப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்க அளவுக்கு உதவியாளர்களும் அல்லாஹ்வுக்கு அவங்க கிடையாது. மூணும் போச்சு. அப்ப கடைசியா இருக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்ற அடிப்படையில் மக்கள் ஷிர்க் பண்ணுவாங்க. அல்லாஹ் அதையும் அழகா சொல்லி கொடுப்பான் அடுத்த வசனத்துல, வலா தன்ஃபஉ அஷ்ஷஃபாஅத்து இன்தஹு இல்லா லிமன் அஸின லஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவங்களை தவிர யாரும் சிபாரிசும் பண்ண முடியாது. இந்த 4 விஷயங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தனியா சொல்லி 4த்துக்கும் மறுப்பும் தெரிவிச்சிட்டான். யாருக்கும் சக்தி முழுமையா கிடையாது, சக்தியுடைய அல்லாஹ்வுக்கு பார்ட்னரும் கிடையாது யாரும், அதே போல சக்தியுடைய அல்லாஹ்வினுடைய உதவியாளரும் யாரும் கிடையாது. கடைசியாக அவங்களால எந்த ஒரு சிபாரிசும் பண்ணிட முடியாது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாத வரைக்கும். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் சிபாரிசு நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 2 வசனங்களை தான் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி கொடுப்பாங்க. இந்த 2 வசனங்களை யாரு மனசு திறந்து கவனிப்பாங்களோ அவங்க உள்ளத்திலிருந்து ஷிர்க் முழுமையாக வெளியேறிடும். ஏன்னா ஒரு மனிதன் ஷிர்க் பண்ணக்கூடிய அடிப்படை நம்பிக்கைகள், அடிப்படை அம்சங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் லிஸ்ட் போட்டு மறுத்துருவான். இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது இல்லன்னு சொல்லி அல்லாஹ் எல்லாத்தையும் மறுத்துருவான். அந்த அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஆற்றல் இருக்குது. அவன் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் சகல விதமான ஆற்றல்களும் இருக்கு. அவனுடைய அனுமதி இல்லாம எதுவும் நமக்கு நடந்துட போறது கிடையாது. இங்க புரிஞ்சுக்கணும், இந்த சிபாரிசு சம்பந்தமா இருக்கட்டும், இன்னைக்கு மக்கள் விழுகின்ற மிக அதிகமான பள்ளத்தாக்குகள்ல இதுதான் மிகப்பெரிய காரணமா இருக்கும். இந்த சிபாரிசுக்காக வேண்டி பண்றேன், எனக்கு என்னுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கு, என்னுடைய பாவங்கள் குறைகள் அதிகமாக இருக்கு, தீமைகள் அதிகமா இருக்கு, நான் பேசினா அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் நான் பேசுனா கேட்கறத விட ஏற்கனவே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில வாழ்க்கையை அர்ப்பணித்த இமாம்கள் இருக்காங்க, அவங்க பேசினா சீக்கிரம் கேட்பான். அப்ப அவங்க கிட்ட போய் கேட்கலாம். நாம அல்லாஹ் கிட்ட கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டான், இவங்க கேட்டா சீக்கிரம் கொடுத்துருவான். சரி, நான் கேட்ட லேட்டா கொடுப்பான், இவங்க சீக்கிரம் கொடுத்துருவான். இதுக்காக போய் கேட்கலாம். இந்த கொள்கை ஒரு முஸ்லிமுடைய கொள்கை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தான். நபிக்கு நபியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அழகா சொல்லி கொடுத்தான். இன்னி கரீப், நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கேன்.
அல்லாஹ் சொல்லுவான் இன்னி கரீப், நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கேன். எந்த அளவுக்கு நெருக்கமாக? நிறைய தஃப்சீர் நமக்கு இருக்கு, நிறைய விளக்கங்கள் இருக்கு, நிறைய ஹதீஸ்கள் நமக்கு விளக்கமாக இருக்குது, நிறைய குர்ஆன் வசனங்கள் நமக்கு விளக்கமாக இருக்கு. எந்த அளவுக்கு அல்லாஹ் நெருக்கமா இருக்கான்றதை சொல்றதுக்காக. ஆக என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவுதான் பாவியா இருக்கட்டும், இதுவரைக்கும் நான் ஷிர்கிலேயே வாழ்ந்த பாவியா இருக்கட்டும், நான் மனசார உணர்ந்து அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டா அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான். மன்னிக்கிறதோடு இல்லாம செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பான். பாவங்களை மட்டும் மன்னிப்பான், நன்மைகளை மீது வைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குத்ரத்தே ரொம்ப தனியானது. வெறும் அல்லாஹ்வுடைய நன்மைகள் தீமைகள் பிரிக்கிற அந்த நியதி இருக்குல்ல, ரூல்ஸ், இப்படி பிரிக்கணும், இப்படி பிரிக்க, நன்மைகள் இப்படி தீமைகள் இப்படி, அதை மட்டும் உட்கார்ந்து தனியா யோசிச்சோன்னு வைங்களேன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆட்சியில புரிஞ்சிக்க முடியும். அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்ம மீது ரஹீமா இருக்கானே, ரஹ்மானா இருக்கானே, சுப்ஹானல்லாஹ். ஆக இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ஷிர்க்கும் செய்யாம இணை கற்பிக்காம நம்ம மரணிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கான எல்லா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் நமக்கு திறந்து வச்சிருக்கான். எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிருவோம். என்ன நிபந்தனை? தௌஹீதான வாழ்க்கையில மரணம் இருக்கணும். நம்முடைய மவுத் முவஹிதான மௌத்தா இருக்கணும், ஒரு முவஹித் அடையக்கூடிய மௌத்தா இருக்கணும், ஈமானிய மௌத்தா இருக்கணும், தக்வா உள்ள நபருடைய மௌத்தா இருக்கணும், முஹ்சினுடைய மௌத்தா இருக்கணும். இந்த அளவுக்கு மவுத் நம்மளது இருக்கு அப்படின்னா நம்முடைய சொர்க்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை இந்த தௌஹீதின் மூலமாக கொடுத்து வச்சிருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அதே அடிப்படையில் ஹதீஸ் ரீதியாக எந்த வசனம்? சபாலா, சூரத்து சபால 22 23. சூரத்து சபாவுல 22 23. இங்கே அடுத்து கடைசியா பாடங்களை முடிக்கிற வண்ணம் ஹதீஸ் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஹதீஸ் நம்முடைய இந்த தலைப்புக்கு ரொம்ப தேவையானது. இந்த பாடத்தின் கீழ், இந்த தலைப்பின் கீழ் நடக்கின்ற ஷிர்க்குகளுக்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இந்த ஹதீஸ் நமக்கு இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சஹாபியுர் ரசூல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க, மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய சிபாரிசுன்றது சும்மா கிடையாது, பெரிய சிறப்புகள் மிக்க ஒரு அம்சமாக, ஒரு மறுமையில ஒரு அடியான் அடையக்கூடிய மிக சிறந்த நலவுகள்ல மிக முக்கியமானது உங்களுடைய சிபாரிசு. ஆக இப்படிப்பட்ட சிறந்த அம்சமான உங்க சிபாரிசுக்கு மிகச்சிறந்த சொந்தக்காரர் யாரா இருப்பாங்க? உங்க சிபாரிசுகளுக்கு இவங்களுக்கு கண்டிப்பா இடம் இருக்கு, உங்க சிபாரிசுகள்ல இவங்க இல்லாம இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கா நீங்க கண்டிப்பா சிபாரிசு பண்ணுவீங்க அப்படின்னா அது யாரா இருப்பாங்க? உங்களுடைய சிபாரிசுன்ற பாக்கியத்தை பெறக்கூடிய பெரிய பாக்கியசாலி யாரு? இந்த கேள்வியை யார் கேட்கிறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. யாருகிட்ட? நபி கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு நபி பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இந்த கேள்வியை எனக்கு நீங்க தான் கேட்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அபூ ஹுரைராவே. இந்த கேள்வி எனக்கு நீங்க தான் கேட்பீங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு. என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ எதுக்கு இந்த விளக்கம் கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த ஹதீஸ்களை மையமாக வச்சு மக்கள் சொல்லுவாங்க, நபிக்கு இல்முல் கைப் இருக்குது, நபிக்கு ஃபியூச்சரை கணிக்கிற ஆற்றல் இருக்குது, மறைவான விஷயத்தை நபி கணிக்க கூடியவர், வருங்காலத்தை நபி சொல்லக்கூடியவர். எந்த அடிப்படையில ஹதீஸை எடுத்து காமிப்பாங்க? இந்த சஹாபி கேட்க வராங்க, நபி சொல்ற எனக்கு முதல்லயே தெரியும் நீங்க தான் கேட்பீங்க, அப்ப நபிக்கு ஃபியூச்சரை கணிக்கிற சக்தி இருக்குதானே? ஆக நபி இங்க அந்த வார்த்தையை மட்டும் முடிக்கல, நபி காரணமும் சொன்னாங்க, ஹிர்ஸன் லில் இல்ம், உங்களுக்கு இந்த ஹதீஸை கத்துக்கிற ஆர்வம் இருக்குல்ல, ஹதீஸ உங்களுக்கு கத்துக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் எனக்கு சொல்லுச்சு, எனக்கு ஒரு சின்ன எடுத்து கொடுத்துச்சு, இந்த ஆர்வங்கள் எனக்கு நீங்க தான் கண்டிப்பா கேட்பீங்க. இப்படிப்பட்ட கேள்வி ஒருத்தவங்க கேட்பாங்கன்னா கண்டிப்பா அது அபூ ஹுரைராவா தான் இருக்க முடியும். இப்படி சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய ஹதீஸின் மீது உள்ள பற்றின் காரணமாக நபி கேட்டிருப்பாங்க.
புரிஞ்சுக்கணும், நபிக்கு எந்த ஒரு இல்முல் கைப கணிக்கிற சக்தி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த எந்த கைபான விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கைபான விஷயங்களை மட்டுமே நமக்கு நபி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த கைபான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த விஷயங்களுக்கு கூட நாம நபியை ஆலிமுல் கைப சொல்ல மாட்டோம். எப்படி நபி சொல்லி கொடுத்தாங்க கபர் பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி. இப்ப கபர் பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்கல்ல, அப்ப இந்த விஷயங்கள்ல மட்டும் நபியை ஆலிமுல் கைப பாக்குறாருன்னு அதுக்கும் அனுமதி கிடையாது. ஆலிமுல் கைப் அல்லாஹ் ஒருத்தன் தான். இந்த விஷயங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறாங்கல்ல, இதற்காகத்தான் நம்ம சொல்றோம் நபீன்னு. நபீனா என்ன? அல்லாஹ்வுடைய செய்தியை நமக்கு சொல்றவங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்தா சொர்க்கத்தை பத்தி நபிக்கு, அல்லாஹ் சொல்லி கொடுத்த சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி நபிக்கு, அல்லாஹ் சொல்லி கொடுத்தா கபரை பத்தி நபிக்கு, அல்லாஹ் சொல்லி கொடுத்தா மத்த விஷயங்கள் நபிக்கு. அந்த செய்திகளை அப்படியே நமக்கு எடுத்து சொல்லி கொடுத்தவங்க நபியா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நபின்ற பேர் கொடுக்கப்படுது. அப்ப இந்த கேள்விக்கு பதிலாக நபி சொல்லி கொடுப்பாங்க. கேள்வி கேட்கப்பட்டுச்சு, நபியே உங்களுடைய சிபாரிசுக்கு சொந்தக்காரன் யார்? அதிக பாக்கியம் மிகுந்த நபர் யார் உங்க சிபாரிசுக்கு? அப்ப நபி சொல்லி கொடுப்பாங்க பதிலாக, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிசன் மின் கல்பி. காலிசன் மின் கல்பி என்ன அர்த்தம்? எந்த ஒரு நபர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையோடு வாழ்வாரோ, காலிசம் மின் கல்பி உள்ள தூய்மையோடு இந்த வார்த்தையின் பால் யார் வாழ்க்கை நடத்துவாரோ, லா இலாஹ என்ற வார்த்தையை யார் முஹ்லிஸாக சொல்லுவாரோ, உரைப்பாரோ, அவங்களுக்கு என்னுடைய சிபாரிசு கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய சிபாரிசு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியசாலி யாரு? உண்மையான முவஹித், முஹ்லிஸான முவஹித், இஹ்லாஸோடு வாழ்க்கையை கடந்து சென்ற ஒரு முஃமின், இஹ்லாஸோடு வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மரணம் வரைக்கும் முஹ்லிஸா வாழ்ந்த ஒரு முஸ்லிம். இந்த முஸ்லிமுக்கு, முஃமினுக்கு, முஹ்லிஸுக்கு, முவஹிதுக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க நபியுடைய சிபாரிசு கிடைக்கும். ஆக நமக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வசனங்களும் சொல்லி கொடுக்குது, நபியுடைய இந்த ஹதீஸ்களும் சொல்லி கொடுக்குது. இந்த சிபாரிசுகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அனுமதி முதல்ல இருக்கணும். நபியுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய அனுமதி கொடுக்கப்பட்ட சிபாரிசுகள் நமக்கு கிடைக்கும்னாலும் சரி, நாம முவஹிதாக வாழ்ந்து மௌத்தா இருக்கணும். ஆக இந்த கபர் வணக்கங்கள், இந்த வலிமார்களுடைய பிரியங்கள், ஆகாத பிரியங்கள், இஸ்லாம் தடுத்த பிரியங்கள், இஸ்லாம் தடுக்கக்கூடிய நேசங்கள், இந்த அடிப்படையில வாழ்ந்தோம் அப்படின்னா நாம உண்மையான முவஹித் கிடையாது. நம்மளுடைய பட்டியலும் நஊது பில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஷ்ரிக்களுடைய பட்டியலில் கொண்டு போய் சேர்த்துருவான். பெயர்கள் இருக்கும் அப்துல்லா, ஆமினான்ற அடிப்படையில. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி அவங்க உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டாங்க. யாருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல முவஹிதான வாழ்க்கை வாழலையோ அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்புகளை கொடுக்கவும் மாட்டான். அப்ப இந்த அடிப்படையில நமக்கு இந்த சிபாரிசுகள் சம்பந்தமாக புரிஞ்சிச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபி சம்பந்தமாக நமக்கு சிபாரிசுகள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிருக்கும். அந்த ஆலிம்கள், நமக்கு மார்க்க அறிஞர்கள் நமக்கு எல்லா ஹதீஸுகளையும் கொஞ்சம் ஆராய்ந்து சேகரித்து சுருக்கமாக சொல்லி கொடுப்பாங்க. சிபாரிசுகள் பொதுவாக பார்க்கும் பொழுது 6 விதங்களாக பிரிக்கப்படுது. எத்தனை? 6 விதங்களாக சிபாரிசுகள் பிரிக்கப்படுது. அதுல முதலாவதாக சொல்லுவாங்க பெரிய சிபாரிசு, ஷஃபாஅத்துல் குப்ரான்னு சொல்லுவோம். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஷஃபாஅத்துல் குப்ரானா என்னது? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால விழுந்துருவாங்க, அல்லாஹ்வை புகழ்வாங்க. நபியுடைய இந்த வார்த்தைகளை கொண்டு, இந்த சஜிதாவை கொண்டு அல்லாஹ்வுடைய கோபங்கள் தனியும், அல்லாஹ் விசாரணை ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய விசாரணை ஆரம்பிக்கப்படுதில்ல நபியுடைய சிபாரிசை கொண்டு. இதுதான் ஷஃபாஅத்துல் குப்ரா, மிகப்பெரிய சிபாரிசு நபியுடையது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சிபாரிசு எதுக்கு அப்படின்னா சொர்க்கம் திறக்கப்படுறதுக்கு, சொர்க்கத்துல என்ட்ரி, நுழைவுக்கு. நபி தான் முதல் ஆளா இருப்பாங்க. நம்ம நபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தான் முதல் நபரா இருப்பாங்க சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு. அவங்க சொர்க்கத்துக்கு முதல்ல போவாங்க, அவங்களுக்கு பிறகு நபிமார்கள் போவாங்க, அவங்களுக்கு பிறகுதான்
மக்கள், சமூக மக்கள் உள்நுழைவாங்க. ஆக அல்லாஹ்வுடைய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது நபியின் சிபாரிசு மூலமா. அது நம்ம சொல்லுவோம் சிபாரிசு பெரிய சிபாரிசாக. இரண்டாவது சொர்க்கத்தின் நுழைவு நபியுடைய இந்த சிபாரிசை கொண்டு, நபியை கொண்டு ஆரம்பிக்கப்படும். இது இரண்டாவது சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் மூணாவது நரகவாசிகள்னு முடிவு செய்யப்பட்டிருக்கும். நரகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, நரகவாசிகள்னு முடிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த முடிவு செய்யப்பட்ட நரகவாசிகள் நபியினுடைய சிபாரிசை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துல நுழைக்காம சொர்க்கத்துக்கு கொடுப்பான். எப்படி? ஏற்கனவே இவங்க நரகவாசிகள்னு முத்திடப்பட்டுருச்சு, நரகத்துக்கு போகணும். அல்லாஹ் நபிக்கு அனுமதி கொடுப்பான், நபி சிபாரிசு பண்ணுவாங்க அல்லாஹ் கிட்ட. நபியுடைய அந்த சிபாரிசு அக்செப்ட் பண்ணி நரகவாசிகள்னு முத்திரையிடப்பட்ட அந்த முஸ்லிம்களை, முவஹிதுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான், நரகத்துக்கு அனுப்ப மாட்டான், நரகத்துக்கு போக மாட்டாங்க. இது நபிக்கு மட்டுமே இருக்கிற சிறப்பான சிபாரிசுகள்ல ஒண்ணு. அடுத்த கட்டமாக பார்க்கும் பொழுது எத்தனை முடிஞ்சிச்சு? 3. குட். அடுத்து 4வதாக பார்க்கும் பொழுது நரகத்துக்கு போனவங்க முஸ்லிம்கள் தான். எல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த சொர்க்கத்துக்கு போற மக்கள் எல்லோருமே முஸ்லிமான முவஹிதான மௌத் அடைஞ்சிருக்கணும். முஷ்ரிக்காக இறந்தவங்களுக்கு எந்த ஒரு சிபாரிசும் கிடையாது, சிபாரிசு பண்ணவும் மாட்டாங்க, இவங்களுக்காக சிபாரிசு யாரும் பண்ண மாட்டாங்க. எப்படி? முஷ்ரிக்கும் சிபாரிசு யாருக்கும் பண்ண முடியாது, அது யோசனைக்கு அப்பாற்பட்டது. இந்த முஷ்ரிக்குகளை காப்பாத்துவாங்களா யாராச்சும் ஃப்ரெண்டு அப்படி இப்படி, அதுவும் லைஸ கதாலிக், அவங்களுக்கும் அனுமதி கிடையாது. இப்படி 4வதாக நரகவாசிகள்னு முத்திரையிடப்பட்டு நரகத்துக்கும் போயிருப்பாங்கல்ல முஸ்லிம்கள், அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு அனுமதி கொடுப்பான். இந்த இடங்கள்ல நபிமார்களும் சரி, அந்த நம்ம நபியும் சரி, நபிமார்கள் சரி, மலக்குமார்கள் சரி, முஃமின்கள் சரி, நண்பர்கள் சரி, பெற்றோர்கள் சரி, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய நபர்களுக்கு அனுமதி கொடுப்பான், சிபாரிசு பண்ணுங்க. நரகத்துக்கு போன முஸ்லிம்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட சிபாரிசுகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். யாருக்கு? நரகத்துக்கு போன முஸ்லிம்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அடுத்து 5வதாக பார்க்கும் பொழுது சொர்க்கத்துக்கு போன பிறகு, நரகத்துக்கு போன பிறகு நரகத்துல தான் சொர்க்கத்துக்கு போவாங்க சிபாரிசுகளை கொண்டு. சொர்க்கத்துக்கு போன பிறகு சிபாரிசுகள் தேவைப்படும். எதுக்காக அங்க தேவைப்படும்? சொர்க்கத்துல மாஷா அல்லாஹ் தரஜாக்கள் உயர்றதுக்கு. நபி சொன்னாங்க லில் ஜன்னதி 100 தர்ஜா, சொர்க்கத்துக்கு 100 நிலைகள் இருக்கு, 100 தர்ஜாக்கள் இருக்கு. சொர்க்கத்துக்கு போறதே பெரிய ஒரு பாக்கியம். அப்படின்னா சொர்க்கத்துல பென்ட் ஹவுஸ் இருக்கும்ல, உயர்ந்த சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்தை அடைகிறது இன்னும் பெரிய பாக்கியம். நரகவாசிகளுக்கு சிபாரிசு செய்யப்படும் முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களே சொர்க்கவாசிகளை மாத்தி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். சொர்க்கவாசிகள் இருப்பாங்கல்ல, சொர்க்கவாசிகளுக்கும் சிபாரிசுகள் செய்யப்படும். அந்த சிபாரிசுகள் மூலமாக அவங்க நிலைகள் உயர்த்தப்படும். இங்க இடத்துலயும் சரி, நபிமார்களுக்கு மட்டும் அனுமதி இல்லாம மற்ற மனிதர்களுக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், மற்ற படைப்புகளுக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், சிபாரிசு பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பெற்றோர்கள் இருப்பாங்க உயர்ந்த இடத்துல, பிள்ளைகளும் சொர்க்கத்துல இருப்பாங்க கொஞ்சம் கீழே. அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு அனுமதி கொடுப்பான். பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ் கிட்ட சிபாரிசு பண்ணுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை கீழே இருக்கா, கொஞ்சம் மேலே எடுத்து விட்டுரு, ஒன்னா வாழ ஆசைப்பட்டு ஒன்னை சேர்த்து விட்டுரு. அல்லாஹ் அந்த சிபாரிசு அக்செப்ட் பண்ணி அந்த தாயும் பிள்ளையும் ஒன்னா இருக்க இப்ப நிலையை உயர்த்து. இப்படி சிபாரிசுகள் மூலமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய நிலைகளை உயர்த்தி கொடுப்பான். எத்தனை ஆச்சு? 5. அண்ட் எத்தனை இருந்துச்சு பேலன்ஸ்? இன்னும் ஒன்னு இருக்கு. அப்ப இங்க 6வதாக இருக்கிற சிபாரிசு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு மிக்க சிபாரிசுகள்ல ஒண்ணு, நரகவாசிகளுக்கு நபி பண்ணுவாங்க. நரகவாசிகள்லையும் முஷ்ரிக்கு நபி பண்ணுவாங்க. ஷிர்க்ல இறந்த, முஷ்ரிக்காக இறந்த அந்த முஷ்ரிக்குக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நபி கடைசி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பண்ணுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நபியின் சிபாரிசை அக்செப்டும் பண்ணுவான். எல்லா முஷ்ரிக்கும் கிடையாது, ஒரே ஒருத்தருக்கு. பதில் தெரிஞ்சிருக்குமே ஜி. அபூ தாலிப். அஹ்சன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அபூ தாலிப் خير. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தாலிப் இருக்காங்கல்ல, அபூ தாலிப் சஹாபி கிடையாது,
அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பன் அபு தாலிப் சஹாபி கிடையாது, மகன் அலி சஹாபி ரலியல்லாஹு நமக்கு தெரிஞ்சவங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அபு தாலிபுடைய உதவிகள் இந்த இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய தேவையான ஒன்னா இருந்துச்சு. இந்த அபு தாலிபுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி கொடுப்பான், நபிக்கு சிபாரிசு பண்ணுங்க. இந்த சிபாரிசு எப்படி இருக்காது, அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய சிபாரிசா இருக்காது, மாறாக நரகத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப குறைவான தண்டனை கூடியாதான் கேட்பாங்க. நரகவாசிதான், நரகத்துல இருக்கணும். நரகத்திலேயே எவ்வளவோ படித்தரங்கள் இருக்கும்ல, எவ்வளவோ விதவிதமான தண்டனைகள் இருக்கும்ல, சலாமா இருக்கும்ல. அப்ப இந்த தண்டனைகள்ல அல்லாஹ் கிட்ட நபி கேட்பாங்க, அபு தாலிபுக்கு இருக்கிறதுலயே குறைவான, ரொம்ப குறைவான, லீஸ்ட் மோஸ்ட் தண்டனையே கூடிய அல்லாஹ் அந்த முஷ்ரிக்குடைய சம்பந்தமாக நபியினுடைய சிபாரிசை அக்செப்ட் பண்ணுவான். நரகத்திலேயே மிக குறைவான தண்டனையை அல்லாஹ் தஆலா அபு தாலிபுக்கு கொடுப்பான். ஆக இந்த 6 விதமான சிபாரிசுகள் நபி சம்பந்தமாக இருக்கும். அதுல 2 சிபாரிசுகள் நபிக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான், எல்லா படைப்புகளுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சிபாரிசுகள் சம்பந்தமாக நம்முடைய தலைப்பு 2 அமர்வுகளை கொண்டு இப்ப முடிவுல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இங்க என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, கடைசியாக இன்னைக்கும் சரி, இதற்கு முன் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் நன்கறிந்தவன், இந்த சிபாரிசுன்ற இந்த டாபிக்ல நிறைய பாவங்கள், தீமைகள், பெரிய பெரிய பாவங்கள், பெரிய பெரிய தீமைகள் மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், மக்கள் பண்ணவும் செய்வாங்க. நமக்கு போக போற நிலைமையில பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பானா. இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த சிபாரிசு சம்பந்தமான எல்லாமுமே அல்லாஹ் ஒருவனுடைய கையில மட்டும்தான் இருக்கு. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அனுமதி கொடுப்பானோ அவங்க தான் சிபாரிசு பண்ணுவாங்க. அண்ட் யாருக்காக பண்ணுங்கன்னு அனுமதி கொடுப்பானோ அந்த நபர்களுக்காக மட்டும்தான் சிபாரிசு செய்வாங்க. அவங்க கிட்ட போய் நிக்கிறோன்றதுக்காக நமக்கெல்லாம் பண்ணுவாங்களா கேட்டா தெரியாது. ஏன் நாமெல்லாம் போய் நிக்கிறோமா அதுவே அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தர்கால அத்தனை மக்கள் கூடுறாங்கல்ல, விழாக்கள் அது இது ஜுலூஸ்னு சொல்லி, இது இவங்களுக்காக வேண்டி அமல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நபர்களை பத்தியே அந்த வலிமார்களுக்கு எந்த ஒரு இல்மும் இருக்காது. அல்லாஹ் தஆலாவுடைய மஹ்ஷர்ல இந்த வலிமார்கள் இந்த செய்திகள் நடந்த பட்டுச்சு உங்கள் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லப்பட்டா அந்த வலிமார்கள் வெளிப்படையாக அதை மறுப்பாங்க. இப்படி பண்ணது நானும் வரவிட்டது கிடையாது, நானும் சொல்லி கொடுக்கலையா அல்லாஹ். அல்லாஹ் நபி ஈசாவை பத்தி அழகா சொல்லி கொடுப்பான். நாளை மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரும் சரி வெளிப்படையாக அவங்களை கொண்டு நடைபெறுகின்ற ஷிர்க்குகளை மறுப்பாங்க மறுமையில. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய சின்ன சின்ன விஷயமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஷிர்க் வருது. இதனாலேயே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மறுபடியும் அடிக்கடி சொல்ற விஷயங்களை சொல்லுவோம். வெறும் சிலைகளை நின்று வணங்குறதுல மட்டும் ஷிர்க்குன்னு கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஷைத்தான் எங்கெங்கிருந்தோ முயற்சி பண்ணுவான் எப்படியாவது உள்ள பூந்துறதுக்கு. ஆக ஷைத்தானுக்கான எந்த ஒரு இடமும் கொடுக்க கூடாது. எந்த வழிகள்ல நம்முடைய வாழ்க்கையில ஷிர்க் நுழையுமோ எல்லா வழிகளையும் நல்ல க்ளோஸ் பண்ணிடணும். அதிகமாக படிக்கிறது மட்டுமே நமக்கு ஒரே மருந்தாக இருக்கும் இதுக்கு. ஆக தௌஹீதிய அமர்வுகள் நமக்கு எங்கெங்க கிடைச்சாலும் சரி, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச தலைப்புகளா இருந்தாலும் சரி, அந்த மஜ்லிஸ்ல போய் உட்கார்றது, இல்மை எடுத்துக்கிறது, அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக நலவுகளை விட்டு எம்டி அனுப்ப மாட்டான். நமக்கு நிறைய நலவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். தௌஹீதி அமர்வுகள் மன்ஹஜு ஸலஃப் ரீதியாக போதிக்கப்படுகின்ற அமர்வுகள்ல நம்முடைய அதிகமான நேரங்களில் நம்ம செலவு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில எந்த வழிகள் மூலமாக ஷிர்க்குகள் வர வாய்ப்பு இருக்குதோ அனைத்து வழிகளையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துவானாக. முழுமையான தௌஹீதை பேணக்கூடிய மக்களாக, ஷிர்க்குடைய எந்த ஒரு வாடையும் அண்டாத அளவிற்கு தௌஹீதை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்வானாக. இதே நிலைமையில் நம்முடைய மௌத்தை அல்லாஹ் ஆக்கியுள்வானாக. நாளை மறுமையில் பிற முஸ்லிம்களுக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை வழங்கியுள்வானாக. நமக்காக வேண்டி வலிமார்கள், நபிமார்கள், மலக்குமார்கள், முஃமின்கள் போன்ற சிபாரிசுகள் அல்லாஹ் நமக்கும் ஆக்கியுள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா வ அலா ஆலிஹி வஸல்லம்.